வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி பேசுறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு பாலை பத்தி. பால் நல்ல உணவு தான். அது எப்படி பயன்படுத்தணும், அதனால நன்மை என்ன, தீமை என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லித் தர போறேன். பால் நல்ல உணவு தான். நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச உணவு தான். பாலை நேரடியா சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்னு பார்த்தா, 50 மில்லி பால் நம்ம உடம்புல ஜீரணம் பண்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதாவது குடல் முழுவதும் போய் அது சத்தா உரியறதுக்கான நேரம். அதாவது பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த உடம்புக்கு போய் சேர்வதற்கான நேரம் அவ்வளோ டைம் ஆகும். பால் வயிற்றுல பட்ட உடனே அது புளிச்சு போய் அப்புறம்தான் செரிமானம் ஆகும். அல்சர் இருக்கிறவங்க அந்த புளிச்சு போற பால்னால மறுபடியும் அல்சர் அதிகமாகும். அதனால அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா பால் சாப்பிடக்கூடாது. அப்ப பாலை எப்படி சாப்பிடலாம்? பாலை ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவையும் பெரவூத்தி வச்சு தயிர், மோர், வெண்ணெய், நெய், பன்னீர், சீஸ் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். சுருக்கமா பால் பொருட்களை பயன்படுத்தலாம். அதாவது பை ப்ராடக்ட்ஸ். பால்ல ஊத்தி காபி, டீ குடிக்கிறதுனால அது செரிமான குறைபாட்டை உருவாக்கும். அதனாலதான் ஜீரணத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ள காலையில டிஃபன், மதிய சாப்பாடு, சாயங்காலம் காஃபி டைம், அப்புறம் நைட் டின்னர் சாப்பிடும்போதுதான் காலையில சாப்பிட்ட 50 மில்லி காப்பி ஜீரணம் ஆகுது. இப்போ காலையில 50 மில்லி காப்பி குடிச்சீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நீங்க பால் ஊத்தி காபி, டீ எது வேணும்னாலும் குடிக்கலாம். எதுவுமே சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அதனால பாலை நேரடியா பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு பால் பொருட்களை உபயோகப்படுத்தினீங்கன்னா 3 நேரம் சரிவிகித உணவு சாப்பிட்டுக்கலாம். பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் தயிரா மாத்தி பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் உருவாகும். நல்லா செரிமானம் பண்றதுக்கான பாக்டீரியாவும் அதுல இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு சத்துக்களும் கிடைக்கும். பால் குடிச்சிட்டு டிஃபன், சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றதுனால உணவு சரிவர ஜீரணம் பண்ண முடியாம கழிவு தேக்கம் ஏற்படும். இதைத்தான் தவிர்க்கிறதுக்காக உணவு முறை பால் எப்படி பயன்படுத்தினால் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறேன். மாட்டுப்பால் கன்றுக்கான உணவு, தாய்ப்பால் குழந்தைக்கான உணவு. மாட்டுப்பாலை நொதிச்சு பயன்படுத்துறதுனால அது நமக்கு எளிதில் ஜீரணமாகுது. எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுது, எனக்கு ஒன்றும் செய்யல, நல்லா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பாலை எப்படி வேணாலும் குடிச்சுக்கோங்க. ஆனா அஜீரணம், வயிறு உபசம், வலி, மூட்டுகள்ல வலி, சளி பிடிக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, தூக்கமின்மை, மோஷன் சரியா போகாதவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பாலை தவிர்த்தா நல்லது. பால்ல அதிக கால்சியம் இருக்கிறதுனாலதான் நாம் அதை பயன்படுத்துறோம் இல்லையா? பாலை விட பல மடங்கு அதிகமான கால்சியம் உள்ள உணவுப் பொருள் இந்த 6 உணவுப் பொருள் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? 1, எள்ளு, கருப்பாகவோ வெள்ளையாகவோ, வெள்ளையல் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். 2வது கருவேப்பிலை, 3வது கொள்ளு, 4வது பாதாம் பருப்பு, 5வது முருங்கைக்கீரைங்க, 6வது ராகி. இதுதான் நமக்கு பாலை விட அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள். சந்தோஷமா வாழ்க்கையில வாழ்றதுக்கான இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, அது நமக்கு பணம் வேணும்னாலோ, ஒரு பொருளோ, இல்ல நல்ல உறவு முறையோ, பண்புகளோ எது தேவைன்னாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளோட திங்கிங், அந்த சிந்தனை உணர்வு பூர்வமானதாக, மேலும் அது கற்பனை நிறைஞ்சு நம்ம கண் முன்னாடி கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு கைக்குல கிடைச்சிரும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில மேம்படுறதுக்கான, வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு டிப்ஸ். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனாட்சி.